தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். ராஜராஜ சோழன் என்ற ஒரு மன்னன் இல்லாது போயிருந்தால் நம்ம கையில இன்னைக்கு சைவ திருமுறைகள் கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்ல. எவ்வளவோ வாழ்வியல் தத்துவங்களை விளக்கி நம்மள நல்ல வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த திருமுறைகள் ஒரு காலத்துல எங்க இருந்ததுன்னே தெரியல. இனி வரக்கூடிய சந்ததிகள் அதை படிக்கணும், அதுல உள்ள நல்ல கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல ராஜராஜ சோழன் சைவ திருமுறைகளை எப்படியாவது கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகள் பண்றாரு. சிதம்பரம் நடராஜர் கோயில்ல தென்மேற்கு மண்டபத்துல சுவடிகள் இருக்கும் அப்படிங்கிற தெய்வ வாக்கு கிடைக்குது அவங்களுக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் ஆலயத்தின் மேற்கு உள் பிரகாரத்துல திருமுறை காட்டிய விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்கு. சிதம்பரம் நடராஜர் கோயில்ல திருமுறைகளை வைக்கப்பட்டதாக பிள்ளையார் கூறிய அந்த அறையை ராஜராஜ சோழன் திறக்க சொன்ன போது அங்கே இருந்த தீட்சிதர்கள் அந்த அறையை திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க, சாவியையும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ராஜராஜ சோழன். ஆனாலும் அவங்க அப்படி சொல்றாங்க. அங்க இருந்த தீட்சிதர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்பர் ஞான சம்பந்தர் சுந்தரர் இந்த 3 பேரும் வரணும், அவங்க வந்தா அவங்களுடைய முன்னிலையில் நாங்க சாவியை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா. ராஜராஜ சோழன் காலத்துக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான் சைவ சமயக்குறவர்கள், அதாவது அப்பரும் ஞான சம்பந்தரும் சுந்தரரும். சரிங்களா? உயிரோடு இல்லாதவங்களை எப்படி இங்க அழைச்சிட்டு வரது? ஆனா ராஜராஜ சோழன் எதுவுமே பண்ணலைங்க. உடனே திரும்பி வராரு. என்ன செய்யறாரு அப்படின்னா, அப்பர் ஞான சம்பந்தர் சுந்தரர் இந்த 3 பேரோட உருவத்தையும் ஐம்பொன்னால செஞ்சு அத பல்லக்குல கொண்டு வராரு. எங்க? மீண்டும் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துக்கு. அங்க கொண்டு வந்து வச்சுட்டு மீண்டும் தீட்சிதர்களை கூப்பிடுறாரு. இங்க பாருங்க, நீங்க 3 பேரை கேட்டீங்க, இந்த 3 பேர் இங்க இருக்கிறாங்க, இப்ப நீங்க சாவியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீட்சிதர்கள் பார்க்கறாங்க. என்ன சிலைகளை கொண்டு வந்து வச்சுட்டு 3 பேரும் வந்ததா சொல்றீங்களே, நாங்க எப்படி சாவியை தர்றது அப்படின்னு சொல்லி. இதுக்கு ராஜராஜ சோழன் சொன்ன பதில வேற யாராலையும் சொல்லிருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. என்ன சொல்றாரு பாருங்க. உள்ளே தில்லை அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருப்பது சாட்சாத் அந்த சிவபெருமானே என்றால் இந்த சிலைகளும் அப்பர் ஞான சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரே. இல்லை, இங்கே இருப்பது வெறும் உலோகத்தால் ஆன சிலைதான் என்றால் அதுவும் உலோக சிலையே அப்படின்னு சொன்னாராம். தீட்சிதர்கள் வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. மறுபேதும் சொல்ல முடியல. கடைசியில அந்த அறையோட சாவியை எடுத்து ராஜராஜ சோழன்ட்ட கொடுக்கறாங்க. இறைவனை நாட இன்னிசை பாட நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான். கெடுதல் பிள்ளையிலே